ஆனா இன்னைக்கு இது ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு கிளாரிபிகேஷன் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வரணும் அப்படின்றதுதான் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இல்லைன்னா நமக்கு புரிய மாட்டேங்குது. சி, எப்பவுமே வந்து ஒரு ஒரு மேண்டேட் வந்ததுக்கு அப்புறமா நீங்க டைம் கொடுக்க கொடுக்க கட்சி மாறுறதுக்கான நிறைய இருக்கும். ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து அட்ராக்ட் ஆகும். அதே சமயத்துல போய் எம்எல்ஏஸ் போய் ஒளிஞ்சுக்கிறது, இல்ல எம்எல்ஏஸ் வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது, இதெல்லாம் நம்ம நிறைய டைம் கொடுக்கறது வந்து இட் இஸ் நாட் அ வெரி என்ன சொல்றது, ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு டெமோக்ரஸிக்கு அது ஒரு நல்ல ஒரு ஒரு எதிர்காட்டு கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் இல்ல மேம், நீங்க சொல்றதன் அடிப்படையில இப்ப டைம் குடுக்குறாங்க அப்படின்னா இது தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தா தானே இப்போ இந்த சிச்சுவேஷன்ல பார்க்கப்படும் டைம் கொடுக்க கொடுக்க. எந்த எந்த ட்ரெயிலிங் கட்சியா இருந்தாலுமே அது ஆபத்து தான். இப்ப நீங்க அதுதான் உங்களுக்கு மகாராஷ்டிராவோட எக்ஸாம்பிள் சொன்னேன். மகாராஷ்டிரால வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிவசேனா வந்து பதவி ஏற்கிற டைம்ல தானே இந்த டிஸ்கிரிபன்சிலாம் வந்து கிட்டத்தட்ட 18-19 நாள் கழிச்சுதான் அங்க பதவியேற்பு நடந்தது. பட் ஆனா அங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ள லாட் ஆஃப் ஷிஃப்ட்ஸ் நடந்தது. இந்த எம்எல்ஏ பையிங் பார்கெனிங் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. சிமிலர்லி இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ற டைம்ல நம்ம வந்துட்டோம் அப்படின்றதுதான் எனக்கு தோணுது. ஆளுநர் வந்து எவ்வளவு நாளுக்குள்ள இந்த பதவி பிரமாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்பெசிபிகேஷனோ, இல்ல இந்த மினிமம் நம்பர்ஸை வந்து ஆளுநர் கேட்டுதான் பதவி பிரமாணம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கிளாரிபிகேஷனோ, இதை வந்து லீகலி கொஞ்சம் கிளாரிபிகேஷன் இல்லாததுனால அந்த டிஸ்கிரிஷன் ஆளுநருக்கு போது இன்னைக்கு நாள்ல நீங்க கேட்டீங்கன்னா ஆளுநர் பண்றது கரெக்டானா கரெக்ட் தான்.